visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு visittemples.com மூலியமா தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஹரிகேசவநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற அருள்மிகு அரியநாத சுவாமி திருக்கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோவிலோட முழு பேரு பெரியநாயகி உடனுரை அருள்மிகு அரியநாத சுவாமி கோயில், ஹரிகேசவநல்லூர். இது கிழக்கு நோக்கிய ஒரு கோவில், சரித்திர புகழ்பெற்ற கோயில். இந்த கோவிலை கட்டிய மாமன்னரோட பேரு நின்றசீர் நெடுமாற பாண்டியன். இவருக்கு கூன் பாண்டியன் ஒரு பேரும் உண்டு. இவருக்கு ஏன் கூன் பாண்டியன் பேர் வந்ததுன்னா, இவர் வளைந்த முதுகை கொண்டவர். இவரோட பேர் வந்து ஹரிகேசரி பராங்குச மாரவர்மன், இதுதான் அவரோட இன்னொரு பேரு. அதன் நினைவாதான் இந்த ஊருக்கு ஹரிகேசவநல்லூர் அப்படின்னு பேரும் வந்தது. இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் எதுவும் கிடையாது. ஆனா துவஜஸ்தம்பம், அதாவது கொடிமரம், நைவேத்திய பீடம் அதாவது பலிபீடம், ஒரு 4 கால் மண்டபத்துல நந்தி வாகனம், இதெல்லாம் மூலஸ்தானத்தை பார்த்து இருக்கு. இந்த கோவில்ல முதல்ல கிழக்கு நோக்கி 2 துவாரபாலகர்கள் இருக்கா. அதுக்கு அடுத்த வாசல்ல மேலும் 2 துவாரபாலகர்கள் இருக்கா. இதுக்கு அடுத்த மூலஸ்தானத்துல ஸ்ரீ அரியநாத சுவாமி கிழக்கு நோக்கி சிவலிங்க வடிவமா காணப்படுறார். இவர் சிவனோட ஒரு ரூபம்தான். உள் பிராகாரத்துல ஜுரதேவர், வீரபத்ரர், சப்தமாதா, விநாயகர் இவாளுக்கெல்லாம் விக்கிரகங்கள் இருக்கு. இதை தவிர மற்றொரு விநாயகர் விக்கிரகமும் இருக்கு. அந்த விநாயகரை வந்து கன்னி விநாயகர் அப்படின்னு கூப்பிடுறான். இந்த கன்னி விநாயகர் பக்கத்திலே காசி விஸ்வநாதர் சிவலிங்க வடிவமாகவும் விசாலாட்சி அம்மா பக்கத்திலே இருக்கா. அதன் அருகில் சனீஸ்வரரும் குபேரலிங்கமும் காணப்படுறா. குபேரலிங்கம் இங்க சிவலிங்க வடிவமா இருக்கார். அதே மாதிரி மூலஸ்தானத்தோட கோஷ்டத்துல மேதா தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, சண்டிகேஸ்வர விக்கிரகங்கள் காணப்படுகின்றன. இந்த கோவிலோட வெளிப்பிராகாரத்துல தெற்கு நோக்கிய ஒரு ஜேஷ்டாதேவி சன்னதி இருக்கு. இது ரொம்பவும் முக்கியம் வாய்ந்ததா இங்க வந்து கருதப்படுறது. பொதுவா சோழ மன்னர்கள் எல்லாமே வந்து தாங்கள் கற்ற கோவில்ல ஜேஷ்டாதேவிக்கு கண்டிப்பா ஒரு சன்னதி வைப்பா. அதனாலேயே இந்த கோவில் பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்டாலும் அவளும் இதே மாதிரி ஜேஷ்டாதேவிக்கு இங்க ஒரு சன்னதி வச்சிருக்கா. அதனால்தான் இந்த கோவில்ல வெளிப்பிராகாரத்துல இருக்கிற 4 கால் மண்டபத்துல இருக்கிற ஜேஷ்டாதேவி சன்னதியில கூட்டமும் அதிகமா இருக்கும் விசேஷ நாட்கள்ல. இங்க வந்து வெளிப்பிராகாரத்துல கிழக்கு நோக்கிய ஒரு முக்குருடி விநாயகர் விக்கிரகம் இருக்கு. அதே மாதிரி காசி விஸ்வநாதர் சிவலிங்க வடிவமாயும் பக்கத்திலேயே விசாலாட்சி அம்பாள் இருக்கா. வள்ளி தேவசேனா சமேத சண்முகரும் கிழக்கு நோக்கி காணப்படுறார். இந்த கோயில்ல நாக தேவதைகளுக்கும் பைரவருக்கும் தனித்தனி சன்னதி இருக்கு. அதே மாதிரி நவகிரக சன்னதியும் பார்க்க ரொம்ப நன்னா இருக்கு. இந்த அரியநாத சுவாமி கோயில்ல இருக்கிற குபேரர் சன்னதி ரொம்பவும் பிரபலமானது, விசேஷமானது. இவர் வந்து வடக்கு பார்த்த குபேரர். இந்த வடக்கு பார்த்த குபேரரை வந்து வணங்கி வேண்டி தனபாகியம் அடையிறதுக்குன்னே இங்க பெருங்கூட்டம் வரும். அதனாலதான் இந்த கோயிலுக்கு குபேர ஸ்தலம் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. இங்க அம்பாள் சன்னதி தனியா இருக்கு. அம்பாள் சன்னதி வாசல் வந்து தெற்கு நோக்கி இருக்கு. அதனால வந்து இங்க போற பக்தர்கள் எல்லாம் தெற்கு வாசல் வழியா தான் அம்பாள் சன்னதி உள்ள போனோம். ஆனா அம்பாள் வந்து கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல காணப்படுறா. அம்பாளோட பேரு ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள், மிகவும் சக்தி உணர்ந்தவள். இந்த அம்பாள் சன்னதி வாசல்ல 2 துவாரபாலகிகள் விக்கிரகம் இருக்கு. இந்த துவாரபாலகிகள் விக்கிரகம் பக்கத்திலேயே விநாயகருக்கும் தனியா ஒரு விக்கிரகமும், முருகனும் தனியா ஒரு விக்கிரகமும் இருக்கு. இந்த அம்பாள் சன்னதி பக்கத்திலேயே ஒரு பள்ளி அறை இருக்கு. அதே மாதிரி அது பக்கத்துல பல தூண்களை கொண்ட ஒரு மண்டபம் இருக்கு. காளி மண்டபம் தான். அந்த மண்டபத்துல அந்த கோவிலோட வாகனங்கள்லாம் வரிசையா அடுக்கி நிறுத்தி வச்சிருக்கா. இந்த அம்பாள் சன்னதியோட வெளிப்பிராகாரத்துல சண்டிகேஸ்வரிக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. இங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கோவிலோட நந்தவனத்தையும் ரொம்ப நல்ல விதமா பராமரிச்சுட்டு வரா. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வந்து நெல்லி மரம். இந்த ஹரிகேசவநல்லூர் அரியநாத சுவாமி கோயிலுக்கு பல பெயர்கள் உண்டுன்னு. இது முக்கியமானது என்ன அப்படின்னா, இது வந்து பஞ்ச குரு ஸ்தலமா கருதப்படுறது. அதே மாதிரி இங்க குபேரர் சன்னதி ரொம்ப விசேஷம்னு நான் சொன்னேன். இந்த கோவிலுக்கு குபேர ஸ்தலம்னு அழைப்பா. அதே மாதிரி மாந்தி தோஷ பரிகார ஸ்தலமாகவும் இது கருதப்படுறது. இந்த கோவில்ல பூஜை விஷயங்களை கவனிச்சுட்டு வர பேரு சரவணன். அவருக்கு உதவியா சாரதிங்கிறவர் இருக்கார். இந்த சரவணனோட ஃபோன் நம்பர் 9994168645 மற்றும் 9543812786.
இவாள தொடர்பு கொண்டுட்டு இந்த கோயிலுக்கு வந்தா மிகவும் சிறப்பான ஒரு தரிசனம் கிடைக்கும். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.